ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு எம்ஜே ஸ்கூல். நாம் இந்த வகுப்பில் முதல் வகுப்பு 3ஆம் பருவத்தில் அலகு 5 தகவல் செயலாக்கத்தை பற்றி கற்க போகிறோம். வாங்க வகுப்புக்குள்ளே போகலாம். பாகங்களை பொருத்துதல். பாகங்களை பொருத்தி பொம்மையை உருவாக்கலாமா? இங்கே ஒரு பொம்மையோட பாகத்தை தனித்தனியாக பிரித்து வச்சுருக்காங்க. 4 பகுதிகளாக பிரித்து வச்சுருக்காங்க. நம்ம அதை ஒன்றா சேர்க்கணும். இங்கே பாருங்கள், கால் பகுதி இங்கே இருக்குது. இந்த பகுதியை ஃபஸ்ட்டு வச்சுக்கணும். அதுக்கு மேலே இடுப்பு பகுதி, இது 2ஆவதாக பொருத்தணும். அதுக்கு மேலே நெஞ்சு பகுதி, இதை 3ஆவதாக பொருத்தணும். அடுத்தது தலைப்பகுதி, இதை 4ஆவதாக பொருத்தணும். இங்கே பாருங்கள், இந்த பையன் நான் சொன்ன மாதிரி இந்த பொம்மையை பொருத்துகிறான். முதலில் பொம்மையின் அடிப்பாகத்தை வைப்பேன். அடிப்பாகம் இந்த கால் பகுதி வச்சுருக்கான், கையில் வச்சுருக்கான் பாருங்கள். அடுத்து அதன் மேல் அடுத்த பாகம், அந்த இடுப்பு பகுதியை வச்சுருக்கிறான். இப்பொழுது 3ஆம் பாகம் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது, நெஞ்சு பகுதியை வச்சுருக்கிறான். அடுத்து தலைப்பகுதியை வச்சுட்டு, ஆகா, சரியான முறையில் அழகான பொம்மையை நாம் உருவாக்கி விட்டோம்னு சொல்கிறான். அடுத்து பொருத்துதல். தேவையான பொருட்கள் எளிமையாக பிரித்தெடுத்து மீண்டும் ஒன்று சேர்க்கக்கூடிய பாகங்கள் கொண்ட பொம்மைகள். செயல்முறை: ஆசிரியர் பொம்மையை எடுத்து அதன் பாகங்களை பிரித்து கலைத்திட வேண்டும். வழிமுறையை கூறிக்கொண்டே கலைக்கப்பட்ட பாகங்களை ஒவ்வொரு பாகமாக சேர்த்து மீண்டும் பொம்மையை உருவாக்க வேண்டும். கொடுக்கப்பட்ட எடுத்துக்காட்டை போல மற்றொரு பொம்மை உருவாக்குதலை குழு செயல்பாடாக மாணவர்களை செய்ய வைத்து பாடக்கருத்தை வலுப்படுத்தலாம். இங்கே பாருங்கள், ஒரு வண்டியோட பாகம், இது ஒரு சின்ன லாரி. இந்த லாரியோட பாகத்தை இங்கே ஃபஸ்ட்டு பிரித்து வச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் அதை நம்ம பொருத்துகிறோம். சக்கரத்துக்கு மேலே அந்த டிரைவர் சீட்டை பொருத்துகிறாங்க. அடுத்தது மண்ணு கொட்டுவோம்ல, அந்த பகுதியை பொருத்துகிறாங்க. இறுதியில் அந்த வண்டி ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் கடையிலலாம் இதை போல் சின்ன சின்ன கார்லாம் வாங்குவீங்கள்ல, அதை பிரித்து நீங்களும் இதை போல் பொருத்தி பார்க்கலாம். அடுத்து பாகங்கள் இங்கே, வண்டி எங்கே? இங்கே சில வண்டியோட பாகங்களை கொடுத்துருக்காங்க. மேற்காணும் பாகங்களை பொருத்தி உருவாக்கப்பட்ட சரியான வண்டியினை டிக் செய்க. இந்த பாகத்தை பொருத்தி கீழே எந்த வண்டி வரும்னு நம்ம டிக் செய்யணும். இங்கே பாருங்களேன், இந்த ஃபஸ்ட்டு அது மேலே இருக்கிற அந்த பாகத்தை பாருங்கள். இது கூட பொருந்தி போகுதுன்னு பார்க்கணும். இந்த பாகத்து கூட பொருந்தி போதா? இல்லை. இது கூட பொருந்தி போதா? இல்லை. இங்கே பாருங்கள், இது கூட பொருந்தி போகுது இல்லையா? அப்போது இந்த சீட்டு, சக்கரம், இந்த முன்பகுதி இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிங்கன்னா, பொருத்துனீங்கன்னா இந்த வண்டி உங்களுக்கு கிடைக்கும். அப்போது இந்த வண்டியை நம்ம டிக் செய்யணும். கற்றல். இந்த நாய்க்குட்டி படத்தின் பாகங்களை பருவ இதழில் பார்த்தேன். இந்த பையன் பருவ இதழில் பார்த்துருக்கான். இது ஒரு புதிர். இந்த நாய்க்குட்டியோட படத்தை தனித்தனியாக பிரித்து வச்சுருக்காங்க. சரிங்களா? அதை நம்ம ஒன்று சேர்க்கணும். ஃபஸ்ட்டு பாருங்கள் எப்படி இந்த பையன் ஒன்று சேர்க்குறான்னு. தலைப்பகுதி எடுத்துக்கிறான், அடுத்தது வால் பகுதி, அடுத்து அந்த நாக்கு பகுதி, அடுத்து பின்னங்கால் பகுதி. இதெல்லாம் ஒன்றா வச்சு சேர்த்தா என்ன கிடைக்குது? நாய்க்குட்டி கிடச்சிச்சு. இது போல் நீங்கள் நியூஸ் பேப்பரு எதுலையா பார்த்தீங்கன்னா அதை கட் பண்ணி இதை போல் நீங்கள் ஒட்டி பழகிக்கோங்க. அடுத்து இது ஒரு செயல்பாடு, இதை விட்டுடலாம். படங்களை பொருத்தவும். படத்திற்குரிய பாகங்களை கோடிட்டு இணைக்கவும். இங்கே பாருங்க, இந்த படம் பாருங்க, ஒரு தேனி படம் போல் இருக்குது இல்லையா? எங்கே இருக்குது தேனி படம்? இங்கே இருக்குது. அப்போது இந்த படம் இதோட பொருந்தி போகும். அடுத்தது இந்த ராக்கெட் பாருங்கள். இந்த ராக்கெட் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இது கூட பொருந்தி போகும். இதை பொறுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும் உங்களுக்கு? ராக்கெட் கிடைக்கும். அடுத்து மறைந்துள்ள விலங்குகளை கண்டுபிடி. இங்கே சில விலங்குகளோட படத்தை கொடுத்துருக்காங்க. அதோட கால் பகுதியை மட்டும் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நம்ம என்ன விலங்குன்னு சொல்லணும். இங்கே பாருங்கள், இந்த கால் பெருசாக இருக்கு இல்லையா? இது யானை. அடுத்து இங்கே பாருங்கள், இது எதோட கால்? புலி. புலிக்கு தான் இப்படி கால் இருக்கும். இது எதோட கால் பாருங்கள்? ஆமை. இங்கே ஓடுலாம் இருக்குது பாருங்கள், அதனால் இது ஆமை. இங்கே குதிரை. இது குதிரையோட கால், குதிரை. அடுத்து செய்து பார். விடுபட்ட பாகத்தை டிக் செய்க. இங்கே
வரி குதிரை இருக்குது. இதில் இதோட வயிற்று பகுதியில் ஒரு பாகத்தை காணும். அது இங்கே எங்கே இருக்குதுன்னு பார்த்து நம்ம அதை டிக் செய்யணும். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து இது எதோட பகுதி? கண். அப்போ கண் இருக்குது. அப்போ இங்கே பாருங்கள், இந்த பகுதி எங்கே இருக்குது? இதுதான் வயிறு பகுதி. இந்த வயிறு பகுதி இங்கே இல்லை. அப்போது இதை நம்ம டிக் செய்யணும். இது எதோட பகுதி? வாய் பகுதி. மூக்கு இந்த பகுதியை பாருங்களா, அது இருக்குது. அடுத்தது வால் பகுதியும் இருக்குது. எந்த பகுதி தான் இல்லை? இந்த வயிறு பகுதி தான் இல்லை. அதை நம்ம டிக் செஞ்சாச்சு. செயல்பாடு: விலங்குகளின் சரியான பாகத்தை வட்டமிடவும். என் கொம்புகள் எவை? இது ஒரு மான். மானோட கொம்பு எதுன்னு பாருங்கள். இதுவா? இது இல்லை, இதுவும் கிடையாது. இதுதான் மானோட கொம்பு. அடுத்து, எனது வால் எது? இங்கே வந்து புலி இருக்குது. புலியோட வால் பாருங்கள், எதோட மேட்ச் ஆகுது? இந்த வால் கிடையாது, இது கிடையாது, இது கிடையாது. இந்த வால் தான் மேட்ச் ஆகும். எனவே இதை நம்ம வட்டமிடணுமா? மன்னிக்கவும், இதை வந்து நம்ம வட்டமிடணும். கொம்புக்கு ஒரு வட்டம், இந்த வாலுக்கு ஒரு வட்டம், அவ்வளோதான். அடுத்து, கணித மாதிரிகளை அவற்றால் உருவாக்கப்பட்ட உருவத்துடன் பொருத்துக. இங்கே சில கணித மாதிரிகள் கொடுத்துருக்காங்க. இங்கே ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து கனசதுரம். கனசதுரம். அடுத்து இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து கூம்பு. லாஸ்ட்டாக இருக்கிறது கனசெவ்வகம். கனசெவ்வகம். இது வந்து உருளை. இப்போது ஒரு கனசதுரம், ஒரு கூம்பு, ஒரு கனசெவ்வகம் எங்கே இருக்குது பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள். ஒரு கூம்பு, ஒரு கனசதுரம், ஒரு கனசெவ்வகம். அப்போது இதை நம்ம பொருத்தணும். அடுத்து, ஒரு கூம்பு, ஒரு கனசெவ்வகம், ஒரு உருளை. ஒரு கூம்பு, ஒரு கனசெவ்வகம், ஒரு உருளை இங்கே இருக்குது. இது கூட நம்ம பொருத்தணும். ஒரு கூம்பு, ஒரு உருளை இங்கே இருக்குது பாருங்கள். இது கூட நாம் பொருத்தணும். அடுத்து, சரியான முறையில் பொருத்தப்பட்ட பட அட்டைகளை கண்டுபிடித்து டிக் செய்க. எது வந்து சரியாக பொறுத்திருக்கோமோ அதை வந்து நம்ம டிக் செய்யணும். சரிங்களா? இங்கே பாருங்கள், இந்த பொம்மை வந்து எதை கரெக்டாக பொறுத்திருக்காங்க? எங்கே கரெக்டாக பொறுத்திருக்காங்க? இங்கே இது கரெக்டாக பொறுத்தல, இதுதான் கரெக்டாக பொறுத்திருக்காங்க. அப்போது இங்கே நம்ம டிக் பண்ணணும். அடுத்தது, இந்த படங்களை பாருங்கள், எது இதெல்லாம் சரியாக இருக்குன்ட்டு. இந்த படமும் வந்து சரி கிடையாது, இந்த படமும் சரியில்லை. கீழே பாருங்கள், இதுதான் சரியாக இருக்குது. அப்போ இதை நம்ம டிக் செய்யணும். படங்களை உருவாக்குதல்: புள்ளிகளை வரிசையாக இணைக்கவும். இந்த புள்ளிகளெல்லாம் வரிசையாக இணைக்கணும். என்னச்சாக்கா இது போல் ஒரு முயல் குட்டி கிடைக்கும். 1 2 1 2 2 3 3 4 4 5 5 6 6 7 7 8 8 to 9 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. பார்த்தீங்களா, ஒரு அழகான முயல் குட்டி கிடச்சிச்சு. 15 இங்கே 16க்கு ஒரு கோடு. ஓகே, இப்போ இந்த முயல் குட்டிக்கு நம்ம வண்ணம் தீட்டுவோமா? என்ன வண்ணம்? சாம்பல் வண்ணம் தீட்டுவோம். வண்ணம் தீட்டியாச்சு. நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச வண்ணத்தை இது போல் தீட்டலாம். அடுத்து கற்றல். இங்கே பாருங்கள், இந்த பென்சில் வந்து வரைஞ்சிருக்காங்க. இந்த டாட்ஸை வந்து கனெக்ட் பண்ணி இந்த பென்சிலை வரைஞ்சிருக்காங்க.
கொடுத்துருக்க டாட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணால் நமக்கு இந்த பென்சில் கிடைக்கும். இது போல் கீழே பாருங்களேன், மகிழுந்தை உருவாக்குவோம். ஊதா நிற புள்ளிகளை முதலிலும் அதன் பின் பச்சை நிற புள்ளிகளை இணைத்து மகிழுந்தை உருவாக்குக. ஊதா நிற புள்ளிகளை முதல்ல நம்ம இணைப்போம். ஊதா நிற புள்ளிகளை இணைக்கிறேன். அடுத்து பச்சை நிற புள்ளிகளை இணைக்கிறேன். இணைச்சாச்சு. இப்போ இதுக்கு நம்ம வண்ணம் தீட்டுவோம். சக்கரத்துக்கு கருப்பு வண்ணம். இங்கே பாருங்கள், அழகாக வண்ணம் தீட்டிட்டேன். நீங்களும் இது போல் வண்ணம் தீட்டி மகிழலாம். அடுத்து பாருங்கள், சிவப்பு வண்ண புள்ளிகளை இணைத்து சரியான வீட்டை டிக் செய்க. இப்போ சிவப்பு வண்ண புள்ளியை நான் இணைக்க போகிறேன். இப்போது சிவப்பு வண்ண புள்ளியை இணைச்சிட்டேன். இது எந்த வீடு மாதிரி இருக்குது? இங்கே இருக்குது பாருங்கள், இந்த வீடு மாதிரி இருக்குது. அப்போ இதை நம்ம டிக் பண்ணணும். இதுக்கு நீங்கள் கலர் அடித்து கூட மகிழலாம், வண்ணம் தீட்டியும் மகிழலாம். வழிமுறைகளை பின்பற்றுதல் மற்றும் உருவாக்குதல். வழி செல்வோம், பொருள் வெல்வோம். இது ஒரு விளையாட்டு. இப்போ இந்த பையன் கீழ் நோக்கி வரணுன்னா இதுதான் கீழ் நோக்கி வருதல். கீழ் நோக்கி இடது பக்கம் போகிறான்னு வச்சிங்களேன். இந்த விளையாட்டை நீங்கள் வகுப்பறையில் இல்லையோ வெளியோ விளையாண்டு மகிழலாம். அடுத்து இது ஒரு செயல்பாடு, அதை நம்ம விட்டுடலாம். முயன்று பார். தேவாவின் வீடு எது? கண்டுபிடித்து வட்டமிடுக.
இப்போ நம்ம தேவாவோட வீடை வந்து கண்டுபிடிக்க போகிறோம். நேராக சென்று இரண்டாவதாக வரும் இடதுபுற சாலையில் திரும்பு. நேராக சென்று இரண்டாவதாக வரும் இடதுபுற சாலை. இதுதான் இடது கை, இது வலது கை. இப்போ தேவா வந்து இங்கே வரான்னு வச்சுங்களேன். இப்போ இடது பக்கம் இதுதான், இந்த சைடு இருக்கிறது தான் இடது பக்கம். இதில் இரண்டாவதாக வர இடதுபுற சாலை, இது ஃபஸ்ட்டு வர்றது, இது இரண்டாவதாக வர்றது. அப்போது தேவா நேராக வந்து இரண்டாவதாக வர இடதுபுற சாலையில் வந்தான்னா இந்த வீடு தான் தேவாவோட வீடு. இலக்கினை அடைய வழிகாட்டுவோம். இங்கே வந்துட்டு பாருங்கள், இந்த மஞ்சள் புள்ளி இருக்கு இல்லையா, இங்கேட்டு நம்ம இங்கே இருக்க எந்த இலக்கை வேணாலும் தேர்வு செய்யலாம். இப்போது உதாரணத்துக்கு நான் ஸ்கூலை தேர்வு செய்கிறேன்னு வச்சிங்களேன். இந்த மஞ்சள் புள்ளியிலேட்டு நம்ம ஸ்கூலுக்கு போகணும். எப்படி போவோம்? ஃபஸ்ட்டு நேராக போகணும். நேராக போயிட்டு அதுக்கப்புறம் வலதுபுறம் திரும்பணும். வலதுபுறம் திரும்பி அதுக்கப்புறம் இடதுபுறம் திரும்பினா எங்கே வந்துடுவோம்? ஸ்கூலுக்கு வந்துடுவோம். இது போல் விளையாட்டு பாருங்கள். இப்போ இந்த விளையாட்டை வந்து சூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு இடதுபுறம் திரும்பி அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? வலதுபுறம் திரும்பினா அந்த விளையாடுற இடத்துக்கு நீங்கள் போகலாம். இது போல் உங்களுக்கு பிடிச்ச இடத்த தேர்வு செய்து வலதுபுறம் போகணுமா இடதுபுறம் போகணுமான்னு சூஸ் பண்ணி நீங்கள் போகணும். இங்கே பாருங்கள், பஞ்சு, ரப்பர், பட்டைகள், பொட்டுகள், இதை வச்சு நம்ம வந்து ஒரு கரடி பொம்மையை செய்யலாம். ஃபஸ்ட்டு பஞ்சு எடுத்துக்கோங்க. அந்த ரப்பரை வந்து இதை போல் கட்டிக்குவோங்க. அதுக்கு மேலே காதுக்கு 2 ரப்பர் கட்டிக்கணும். கட்டிக்கிட்டு கண்ணுக்கு, அதுக்கப்புறம் அது சட்டை போட்ட மாதிரி இருக்கிறதுக்கு அந்த பொத்தான், அதுக்கு வந்து பொட்டுகளை வைக்கணும். வச்சு இதை போல் நீங்கள் ஒரு கரடி பொம்மையை உருவாக்கலாம். அடுத்து போக்குவரத்து விளக்குகள். இங்கே பாருங்கள், சிவப்பு, மஞ்சள், பச்சை, இந்த வண்ணங்கள் வந்து சாலையில் இருக்கும். சரிங்களா? இப்போ வந்துட்டு நீங்கள் வண்டி ஓட்டும்போது சிவப்பு விளக்கு எரிஞ்சிச்சுன்னா வண்டியை நீங்கள் அங்கேயே நிப்பாட்டிடணும். சரிங்களா? அதுக்கப்புறம் மஞ்சள் விளக்கு எரியக்குள்ளே நீங்கள் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிடுங்க, தயாராகுங்க. பச்சை விளக்கு எரிஞ்சோடனே நீங்கள் அந்த சாலையை கடந்து போகலாம். இது போல் நீங்கள் வண்டி ஓட்டிகிட்டு போகும்போது இந்த சாலை விதிகளை கடைப்பிடிக்கணும். சிவப்பு விளக்கு எரிஞ்சால் நிற்கணும். அடுத்து மஞ்சள் விளக்கு எரிஞ்சால் வண்டியை எடுக்கிறதுக்கு தயாராகிடணும். பச்சை விளக்கு எரிஞ்சால் வண்டியை எடுத்துகிட்டு நம்ம போகிற திசையில் போகணும். அடுத்து வேடிக்கை நேரம். இது ஒரு செயல்பாடு. இங்கே பாருங்களேன், ஒரு கேளுக்கு கண்ணை கட்டி விட்டுட்டாங்க இல்லையா, அதுபோல் ஒரு குழு மாணவர்கள் வந்து நிற்கணும். நின்றுக்கிட்டு வகுப்பறையில் ஏதாவது பொருளை வச்சுக்கணும். இங்கே வந்து தண்ணி பாட்டில் வச்சுருக்காங்க. இப்போது இந்த குழுவில் இருக்கவங்க அந்த பொண்ணுக்கு வந்து கைட் பண்ணணும், வழி நடத்தணும். அந்த பொருளை எப்படி எடுக்கணும், நேராக போகிறது, சைடில் போகிறது, பொருள்கிட்ட இறங்கினோடனே கீழே குனிஞ்சு எடு அப்படின்னு சொல்லணும். இது ஒரு விளையாட்டு. இதை நீங்கள் வகுப்பறையில் விளையாண்டு பார்க்கலாம். நன்றி மாணவர்களே, மீண்டும் அடுத்த வகுப்பில்